ஏன் நாங்கள் சேலம்லேருந்து வந்துட்டுருக்கோம். இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சேலம்னாவே பெஸ்ட்டு பிளேஸ் இல்லைங்களா? ஸோ நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம். இப்போ வந்து மோஸ்ட்டு இந்த ஃப்ளவர் ஷோன்றதுனால இன்றைக்கி நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சேலம் வந்து எப்பவுமே பார்த்தீங்களா ஹாட்டாக தான் இருக்கும். பட் மலைகளின் இளவரசின்றனால ஸோ இங்கே வந்தால் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம். எனக்கு இங்கே உள்ளே இருக்கிற டெடிபேர் ஒர்க் அந்த ஃப்ளவர்ஸ்லேயே வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமேட்டுக்கு நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே வந்து ரொம்ப சூடாக தான் இருக்குது வெயிலின் காரணமாக. மேலே வந்து ஓகே, ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் வெயிலாகவும் இருக்குது, ஆனால் குளிர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளவர் ஷோ பார்க்குறோம். இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை, ஊட்டி கொடைக்கானல் கூட. ஸோ இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கோம். நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. அதோ அங்கே லெட்டஸ் ஃபீட் த வேர்ல்டுன்னு ஒரு தீம் பேஸ்டு டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பயங்கர அழகாக இருக்குது. அங்கே டெடி பேர் ஹார்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே சூடு இருக்குது, பட் டெஃபினெட்லி சென்னையோட பெட்டர். ஏன்னா அங்கே வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும், இங்கே அது இல்லை. ஸோ இட்ஸ் அ நைஸ் வெதர். நைட்டு நல்லா சில் ஆகிடுது, இப்போது கொஞ்சம் வெயில் தான். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குது. ஆக்சுவலி நிறைய சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது, அடல்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியும். அங்கே ஒரு டெடி பேர்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்க்க. இது ரொம்ப சில்லுன்னு இருக்குது. சென்னை கிளைமேட்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நைஸ் பிளேஸ். சென்னையிலேருந்து தான் வரோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கார்ட்டூன்ஸ் நிறையா, டெடி பேர் அந்த மாதிரி, ஃபேரி ஏரியா அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்குது. க்ரௌட் நல்லா இருக்குது, லைக் நிறைய பேர் இருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃப்ளவர் ஷோ போனதில்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம். நான் திருச்சியிலேருந்து வரேன். இங்கே ஃப்ளவர் ஷோக்கு வந்து செகண்ட் டைமு. ஃபஸ்ட் டைம் நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது, சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உமன்ஸுக்கெல்லாம் வந்து பூ அவங்களுக்கு லவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து குட் பிளேஸாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு விஜய் அங்கிள். நிறைய டெக்கரேஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. ரோஸ் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. திருச்சி வெயில் பட்டைய கலப்புது, ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. கூட்டம் நிறையா இருக்குது. ஃபஸ்ட் டேவே நல்லா இருக்குது, நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வருஷம் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ பார்க்குறதுக்காக வருவோம். இந்த வருஷம் வந்து 49வது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் வந்திருக்கோம். ரொம்ப வெரைட்டியான ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய கூட்டமும் இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் வந்து பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. கிளைமேட் எப்பவும் போல தான் இருக்குது. வெளியிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறைய பட்டர்ஃப்ளை, டெடி பியர், அப்புறம் ஏஞ்சல் மாதிரிலாம் நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. உழவன் மாதிரி நிறைய வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் சென்னை சைதாப்பேட்டையிலேருந்து வந்திருக்கோம். இந்த ஃப்ளவர் ஷோ பார்க்க தான் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில் வந்தோம், ஃப்ளவர் ஷோ ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி நாளைக்கு எல்லாமே பார்த்துட்டு வருஷம் வருவோம். அதேமாதிரி ஊட்டியில் நடக்கும்போது போவோம். இந்த பர்பஸ்க்காக தான் நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணி இது வந்திருக்கோம். இந்த குழந்தைங்களுக்கும் இதுக்காக இந்த சம்மர் சீசனில் இது ஒரு இது அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வெரைட்டிஸ் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, பட் இனிமேல் இன்னும் நாளைக்கு இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போ தான் வந்து கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு. டெடி பேரில், அப்புறம் ஏஞ்சல், பரதநாட்டியம், அப்புறம் மிக்கி மவுஸ் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆர்டின்னு அது எல்லாம் பண்ணியிருக்காங்க. சென்னை கிளைமேட்டில் 40 டிகிரி, இங்கேயும் கிளைமேட் அந்த மாதிரி, பட் சில்னஸ் இருக்குது, நல்ல சில்னஸ் இருக்குது. செலவு பண்ணி வந்ததுக்கு ஒர்த்து.
ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்காக என்ஜாய்மெண்ட்டு, ரெண்டாவது கிளைமேட்டு, மூணாவது இந்த ஃப்ளவர் ஷோலாம் நாங்கள் சென்னையில் பார்க்க முடியாது. சென்னையில் பீச்சு இது எல்லாம் இருக்கலாம், பட் ஃப்ளவர் ஷோலாம் அங்கே பார்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் என்னென்ன ஃப்ளவர்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா சென்னையில் இதை பற்றி அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் அவுட் ஆஃப் சென்னை தமிழ்நாட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் நிறைய பூங்க வளரும், அவங்க அங்கங்கே சொல்லலாம். பட் சென்னையில் மட்டும்தான் இந்த மாதிரி பூக்கள் இல்லை. இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த குழந்தைங்களுக்காக காட்டுறதுக்காக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.